இன்றைக்கி வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு வெங்காயத்தை அரைச்சிட்டு தக்காளியை வெட்டிட்டு அதை அப்படியே எடுத்து அந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கிட்டு 2 நிமிஷம் வதக்கி உப்பு போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் உப்பு போட போகிறோம். நம்ம உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கிண்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா பச்சையாக போட்டுட்டு கொஞ்சம் வதக்கன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது. அப்போவே கேப்சிகம் ஆப்ஷன் போட்டால் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சம் புளி அதையும் போட்டு வதக்குன்னு வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் அந்த மிக்சியில் போட்டு சும்மா அரைச்சி எடுத்தோன்னா பயங்கரமான சட்னி ரெடி ஆகிடும். மிக்சியில் போட்டு அரைன்னு அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு அதில் கடுகு, அதுக்கப்புறம் அது வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அதை எடுத்து சட்னி மேலே போட்டோன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். கல் வச்சு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றி சும்மா தேய்ச்சி அதுக்கப்புறம் தோசைக்கு எண்ணெய் ஊற்றி அதை பரட்ட வேண்டாம், மூடி வச்சுக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்தால் பயங்கரமாக இருக்குங்க இந்த தோசை. செம்ம சாஃப்ட்டு. அந்த சட்னிக்கும் அந்த தோசைக்கும் பயங்கரமாக இருக்கும். பட் நான் உங்களுக்கு இட்லி தான் காட்ட போகிறேன். ஏன்னா இட்லி இன்றைக்கி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சட்னி ஃப்ளேவர் பாம்ஜி. ஐயோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி அப்படின்ட்டு பயங்கரமாக கேப்சிகம் வேறையா டாப் நாச்சில் இருந்துச்சுங்க. நல்லெண்ணெயை மட்டும் கொஞ்சம் ஊற்றி இட்லியை அப்படி சுரட்டி சாப்பிட்டிங்கன்னா சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மஜா ஆகையா ஜி.